ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஒரு ப்ராப்பரான எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி. பட் எனக்கு வந்து நிறையா டாபிக்ஸ் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. இதை பற்றி பேசணும், இதை பற்றி என்னோடய தாட்ஸ் என்ன, என்னோடய ஒப்பீனியன் என்ன, நான் என்ன ஆக்சுவலி ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசணும்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் நான் இப்போ பேச போகிற டாபிக் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக். அண்ட் நான் என்னோடய ஓன் இன்டர்ப்ரிட்டேஷன்ஸ் அண்ட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் மட்டும் தான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இல்லை ஏதாச்சும் ட்ரிகரிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் 2 other episodes, நீங்கள் வேணால் அதை வேணால் கேளுங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக நான் வந்து நிறையா டெத் ஆஃப் பீப்புள் ஹூ ஐ நியூ, எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு தூரத்து சொந்தவங்க, இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வந்து ஃபார் த பாஸ்ட் 2 yearsஆக நான் வந்து கொஞ்சம் நான் பர்ஸ்னலாக அனுபவப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னை வந்து வீட்டில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எல்லாம் கூட போய் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லோரும் விரும்புவாங்க. அண்ட் அப்படி தான் என்னை வளர்த்தாங்களும். பட் எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே ஒரு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஐ மீன் புதுசுன்னா எப்படி சொல்ல, அது சில வகையில் நல்லதாகவும் இருந்திருக்கு, சில வகையில் வந்து ரொம்பவே கஷ்டமாகவும் இருந்திருக்கு. அதை எப்படி சமாளித்து, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணி வரணுன்னு எனக்கு தெரியல. நான் இப்போவும் ஐம் ஸ்டில் ஆன் தட் ப்ராசஸ் தான். இது வரைக்கும் போன இறப்பில் எல்லாத்துலேயும் எங்கள் வீட்டில் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, புத்திர மரணம் இல்லை புத்திர சோகம் தான் உனக்கு உன்னோட வாழ்க்கையிலேயே நீ வந்து அனுபவிக்க முடியாத கஷ்டத்தை கொண்டு வரும். அது என்னென்னா, உன்னோட பிள்ளைங்களோ இல்லை உன்னோட பசங்களோ வந்து கஷ்டத்தை அனுபவிக்கும் போதோ இல்லை அவங்க இறக்குறதோ தான் நீ வாழ்க்கையிலேயே பெரிய துக்கத்தை அனுபவிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவே ஒரு 4-5 தடவை திருப்பி திருப்பி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ரேண்டமாகவும் சொல்லியிருக்காங்க, இல்லை ஏதாச்சும் நியூஸு இல்லை யாராச்சும் சொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் தகவல் தெரியும் போதோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் ஒரு 2-3 டெத்துக்கு போயிருந்தபோது நான் வந்து கண்கொள்ளா பார்த்தேன். என்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முழுசாக தெரியலனாலுமே என்னால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு என்னென்ன. எனக்கு நான் சின்ன வயசில் வந்து சாவுனா என்ன, இழப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா. நான் ஒரு 7th or 8th கூட இல்லை, 9th or 10th படிக்கும்போது இறந்தார். நான் அப்போவுமே பெருசாக நான் வந்து என்னோடய எமோஷன்ஸை வந்து வெளில காட்டிக்கல. ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணே தெரில. அவரோட இறந்த பணம் வந்து அந்த ஐஸ் பாக்ஸில் வச்சு அவர் கண் திறந்த வைக்க இன்னுமுமே எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் எவ்ரி சிங்கிள் இன்ஃபர்மேஷன், எவ்ரி சிங்கிள் டீட்டெயில் தட் ஐ எக்ஸ்பீரியன்ஸ்ட் when I was there with my grandfather right beside his coffin அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எனக்கே வித்தியாசமாக தான் இருக்கும். நான் வந்து எல்லோரும் சுற்றி எங்கள் அத்தைங்க, எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் ஃபுல்லாக அவரோட மூஞ்சியை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்துட்டு அப்போ கூட எனக்கு வந்து அழுக ஒரு சோகம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. நான் வந்து
ஃபுல்லாக என்ன தான் நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு லைக் அப்சர்வ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அப்போ அவரோட ப்ரெசன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக என் வாழ்க்கையில் பெருசாக ஆனதில்லை. ஐ மீன் லைக் எதுவும் பெரிய இம்பேக்ட் இருந்த வரைக்கும் இருந்ததில்லை. மேபி அதனால கூட இருந்திருக்கலாம். பட் ஆனால் அவர் வீட்டில் வந்து நான் சின்ன வயசுலேருந்து எப்போ அவர் வீட்டுக்கு போனாலுமே அவர் வந்து அந்த எங்கள் டிவிக்கு முன்னாடி ஒரு ஒரு கட்டில் இருக்கும். அந்த கட்டிலில் வந்து அவரோட தலாணி, அவரோட போர்வை, அவரோட கம்ஃபர்ட் எல்லாமே விரித்து அழகாக வச்சுருப்பாரு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சேர் போட்டு அவரோட வாக்கிங் ஸ்டிக் சைடில் வச்சு கேடிவியோ, சன் டிவியோ, இல்லை இசை அருவியோ, இல்லை கலைஞர் டிவியோ போட்டு பார்த்துட்ருப்பாரு. சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு 5-6 மணிக்கு அந்த சன்செட் டைமில் வந்து வீட்டிலேருந்து இறங்கி, இல்லை நாங்கள் எங்கள் கையை பிடிச்சோ இறங்கி எங்கள் ஊருக்கு லைக் எங்கள் ஊர் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன திண்ணக்கல் மாதிரி இருக்கும். அங்கே அவர் சேரை போட்டு வேடிக்கை பார்த்துட்ருப்பார். போகிற வர பசங்களை கூப்பிட்டு பேசிட்டு வம்பழுத்துட்டு. அவருக்கு சுகர் இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் 2 ரூபா இல்லை 5 ரூபா கொடுத்து புளிப்பு மிட்டாய் வாங்கிட்டு வர சொல்லி, இல்லை தேங்காய் மிட்டாய் வாங்கிட்டு வர சொல்லின்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணிகிட்ருப்பார். பட் அது எதுவுமே வந்து இனிமேல் என்னால் நானே நினச்சாலும் என்னால் அதை வந்து பார்க்க முடியாது, என்னால் அதை விட்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது தான் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் எவ்வளோ, அவரோட இருக்கையே வந்து எவ்வளோ ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னால் அப்போ ஃபீல் பண்ண முடியல. இருக்கிறப்ப யார்ரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் பார்த்து இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுவுமே ஏன்னா லீவுக்கு ஊருக்கு வரும். ஊருக்கு வந்து வெயிலில் காய விளாண்டுட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற, அது பண்ணுற, இது பண்ணுற, எப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு திட்டு வாங்கிட்டு, அப்போ வந்து ரொம்பவே வித்தியாசமாக தான் இருந்துச்சு, ரொம்பவே புதுசாக தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு போகும்போதும் அவர் இருந்த இடத்துல அவர் இல்லைன்னு மனசை வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் கனவுலாம் வந்துட்டுருக்கோம். அவர் இறந்த ஒரு 2-3 வாரத்துலலாம் அவர் கனவுலலாம் வருவார். சும்மா ஆல்ரெடி நடந்ததை வந்து திருப்பி ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா புதுசாக ஏதாச்சும் வர மாதிரி இருக்கும். அது எல்லாமே வீட்டில் சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க, தாத்தா இனிமேல் எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பார் அப்படின்னு. அதே மாதிரி நான் என்ன பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணேன்னா, நம்ம வந்து ஒருத்தவங்க இல்லாததை வந்து ஒரு விதமாகவோ இல்லை வேறு ஒரு விதமாகவோ எப்படியும் நம்ம ஏங்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பொய்யான சொல்லுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து வாழ கற்றுப்போம், நம்ம வந்து அதை வந்து மறந்துட மாட்டோம். அதே டைமு அதை விட்டு தள்ளியும் வந்துட மாட்டோம். அது நம்ம எப்போவுமே நம்ம கூடயே தான் இருக்கும். பட் அதோடு சேர்ந்து நம்மளும் நம்ம வாழ்க்கையை வந்து வாழ கற்றுப்போம் தான் என்னோட ஒரு டேக். இப்போ இன்னொரு ரீசெண்டான இழப்பு வந்து என்னோடய ஃப்ரெண்டு இறந்தது. அது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. லிட்ரலி என்னால் வந்து டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மெமரிஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு அவங்க அந்த வழியாக இறந்துருக்க வாய்ப்பே இல்லை. அது சொன்ன மாதிரி இந்த புட்டிங் யுவர் செல்ஃப் இன் ஒன் ஷூஸ்ன்னு வந்து ஒரு சரியான ஒரு பொய்ன்னு தான் நான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க உனக்கு என்ன தான் சொன்னாலுமே நீ வந்து உன்னால் முழுசாக அவங்க என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க உண்மையிலேயே என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் சொன்னாலுமே, நீ அவங்க கூட இருந்தாலுமே உன்னால் அவங்களுடைய நினைவுகளோ இல்லை வருத்தங்களோ இல்லை சைல்ட்ஹுட் ட்ராமாவோ எதுனாலையுமே உன்னால் இமேஜின் கூட பண்ணியிருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவோம்.
என்ன இப்படி இருக்காங்க, என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, இல்லை ஏன் திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக வெளியேருந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. பட் ஆனால் அவங்க உண்மையிலே எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, அவங்க உண்மையிலே அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சுத்தமாக நம்மளால் யூகிச்சு கூட பார்த்துருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு எனக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாக தோணிகிட்டு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப இதுவாக தோணிகிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு வேளை ஏதாச்சும் பண்ணியிருந்தேன்னா, இல்லை ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுத்து கொஞ்சம் பேசியிருந்தா, இல்லை கொஞ்சம் என்னென்ன இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தா அவங்க உண்மையிலேயே அந்த மாதிரியான டெசிஷன் எடுத்திருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்பவே என்னோடய மனசை போட்டு உறுத்திட்டு யோசிச்சுட்டே இருப்பேன். பட் அது என்னதான் இருந்திருந்தாலும் அவங்க அந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணியிருந்தாலும் உன்னால் எதுவுமே மாற்றிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். பட் இருந்தாலுமே தெரியல, நம்ம பண்ணியிருந்தால் தானே தெரிஞ்சிருக்கோம். நம்ம இதை பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு யோசித்து சொல்லிட்டு இருந்தால் மட்டும் என்ன மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு அதுவுமே ஒரு சைடு ஓடிட்டுருக்கோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, அவங்க இறந்ததை விட அவங்க இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க, அவங்க இப்படிலாம் இருந்திருக்கும், இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இது பண்ணுறது தான் இன்னுமுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து வார்த்தைகளால் எனக்கு தெரிஞ்சு சொல்ல முடியுமான்னு தெரியல. அது வந்து லைக் ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதோட உண்மையான வெயிட் என்னன்னு தெரியும். அதோட சின்ன சின்ன க்யூஸ் அண்ட் சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நம்ம படத்துலேயோ இல்லை பாட்டுலேயோ வந்து நம்ம நிறையாவே அனுபவிச்சிருப்போம். நமக்கு பிடிச்ச கேரக்டர் யாராச்சும் படத்தில் கடைசியாக இறக்கும்போதோ இல்லை பாட்டில் வந்து அந்த இறப்பை வந்து எப்படி அவங்க ஏற்றுக்கிறாங்க இல்லை ஏற்றுக்காமல் அந்த கஷ்டத்தில் அவங்க பாடுறது வந்து நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். பட் எனக்கு தெரிஞ்ச உலகத்தில் வந்து இறப்பு அண்ட் டெத் மட்டும்தான் யூனிவர்சல். ஏன்னா உயிரோடு இருக்கிற எல்லாமே ஒரு நாள் மண்ணோட மண்ணாக அழிஞ்சு தான் போகும்னு நமக்கே தெரியும். நம்ம கற்றுக்கணுன்னுலாம் இல்லை. பட் ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதனால் வர ட்ராமாஸை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது இல்லை மறுத்துட்டு நம்ம இயல்பாக வாழணுன்னு நினைக்கிறதோ, இது வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லி கொடுத்ததில்ல. அண்ட் சொல்லியும் கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுக்க முடியுமான்னும் எனக்கு தெரியல. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச 2 பேர் இறந்தப்ப அவங்களோட பாடியை வந்து மார்ச்சரியில் போய் வாங்கிட்டு வர கூட போயிருக்கேன். அப்போ அந்த ஒரு அமைதியில் வந்து உன் மண்டைக்குள்ளே வந்து என்னென்ன ஓடுது, ஏன் ஓடுது, எப்படி இப்படிலாம் யோசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து யூகிச்சே பார்க்க முடியல. எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான மொமெண்ட்ஸ் அதெல்லாம். அதுவும் இப்போ ரீசெண்டாக 2 தடவை போக வேண்டிய சுச்சுவேஷனு. ஒரு கட்டத்துக்கு மேலே நீ வந்து இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து எப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, வாழ்க்கையில் என்ன தான் இருக்கு, எல்லாமே பண்ணி எல்லாமே இது பண்ணும், கடைசியில் இப்படி போய் சேர்றதுக்காக அவங்க இத்தனை நாள் இருந்தாங்க அப்படின்னு நான் யாரும் கிடையாது ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. பட் அந்த ஒரு வருத்தம் வந்து கோபமாக வந்து நிற்கும். ஏன் இப்படி பண்ணாங்க, இல்லை ஏன் இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அது இப்போவுமே அப்பப்போ முன்ன இருந்த மாதிரி ஆஃபனாக வராது. பட் அப்பப்போ ரேண்டமாக வந்துட்டு போகும். இப்போ நான் வந்து அவங்கள வந்து முன்னாடி வந்து பார்த்துருப்பேன் உயிரோட, அவங்க கண்ணிலே அந்த உயிர் இருக்கோ, அவங்க ஓடி ஆடி நடந்துட்டோ இல்லை ஏதாச்சும் வேலையை பார்த்துட்டோ இருக்கும்போது இப்போ ரொம்ப வருஷம் கழித்து
அவங்கள திருப்பி அந்த நிலைமையில் பார்க்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ண, அதை எப்படி இது பண்ணனே தெரியாது. அதுவே எனக்கு ஒரு லைக் எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராசஸாக தான் இருந்துச்சு. ப்ராசஸாக தான் இருக்குது இப்போவுமே. லைக் அவங்கள நீ வந்து முன்ன அப்படி பார்த்துட்டு இப்போ திருப்பி அந்த மாதிரி அவங்க கண்ணில் வந்து உயிரில்லாத அந்த கண்ணை பார்க்கும்போது அது அது அப்படியே என்னோட ஆள் மனசில் போய் பதிஞ்சு, அது ஒரு கட்டத்துலலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, கண்ணை மூடினாலே இல்லை சும்மா வேறு ஏதாச்சும் வேலை திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு செங்கக்கல் மாதிரி அடிக்கும். அதுலேருந்து விட்டு உன்னால் ஓடவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. அப்போ வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியும் இல்லை. அந்த கண்ணெல்லாம் வந்து உனக்கு அப்படியே பல்லாயிரம் கேள்விகள் கேட்குற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ப்ளஸ் அதே மாதிரி நான் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி நானும் எங்கள் அம்மாவும் ஏதோ படத்துக்கு போயிருந்தோம். அந்த படத்துக்கு போயிருந்தபோது எங்கள் அம்மா தலையில் வந்து மல்லிகைப்பூ வச்சுருந்தாங்க. அது காஞ்சு போயிருந்துச்சு. காஞ்சு போயிட்டு பூக்கடையில் வந்து நாங்கள் பூ வாங்கும்போது எங்கள் அம்மா வந்து அந்த தலையில் இருக்க பூவை கழட்டி கீழே போட பார்த்தாங்க. அதுக்கு அந்த பூக்கார அக்கா வந்து, அம்மா ஏமா அந்த தலையில் வச்சுருக்க பூவை கீழே போடுற, கீழெலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கி பக்கத்தில் ஒரு சின்ன கூரை இருந்துச்சு, அந்த கூரைக்கு மேலே போட்டாங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் தலையில் வச்சுருக்கிற பூவை வந்து அப்படி போடுறாங்க அப்படின்னு நான் வந்து யோசித்து வச்சுருந்தேன். இதை வந்து எப்பயாச்சும் எங்கள் அம்மாட்ட கேட்கணும், இல்லை யார்கிட்டையாச்சும் கேட்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ எனக்கு அதுக்கப்புறம் அந்த பாதையில் நடந்து போயிட்டுருக்கும் போதே இந்த டெத்துக்கு வந்து இந்த மாலையில் இருக்கிற பூவெல்லாம் உதிர்த்து ரோட்டில் போடுவாங்கள்ல, அதை வந்து அப்போவுமே பார்த்தேன். எனக்கு அப்போ என் மண்டையில் என்ன ஓடுச்சுன்னா, அதுவும் பூ தான், இதுவும் பூ தான். யார் வந்து இந்த மாதிரி யூகிச்சு வைக்கிறா, தலையில் வச்சுருக்க பூ வந்து காலில் படக்கூடாது, இல்லை தரையில் படக்கூடாது, கூரையில் போடணும். ஆனால் இறந்தவங்க உடம்புல இருந்த மாலையில் இருக்கிற பூவை வந்து உதிர்த்து ரோட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே ஏன் நடக்குது? ரெண்டுமே பூ தான்ல, ஒரு பூக்கும் இன்னொரு பூக்கும், இல்லை ஒரு பூ இன்னொரு பூவோட குறைஞ்சதா, அதை மட்டும் ஏன் தரையில் போடுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே வியப்பாகவும் இருந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னு தோணுச்சுன்னா, அந்த அந்த இலவுக்கு போடுற மாலையில் இருக்கிற பூ வந்து தலையில் இருக்கிற பூவை விட எந்த விதத்தில் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் அது ரோஜா பூ, இது மல்லிகை பூன்னு இருந்தாலுமே ரெண்டுமே பூதல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. எனக்கு அதுக்கு அடுத்து எங்கே பூ பார்த்தாலும் இல்லை எங்கே மாலை பார்த்தாலுமே எனக்கு திருப்பி அந்த சம்பவம் தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. ப்ளஸ் அதே மாதிரி ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நான் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப மோசமான கனவு. எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா வந்து இறந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ணி எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூட வந்து அது அப்படி இருக்கிற மாதிரி கனவு வந்து நான் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுன்னா, லைக் எவ்வளோ உண்மை மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அதை வந்து உண்மைன்னு நம்பிட்டேன். உண்மைன்னு நம்பி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்னால் முடியாமல் நான் அழுதுகிட்டே தூங்கி திருப்பி எந்திரிச்சு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சி நான் எந்திரிச்ச உடனே கீழே போய் எங்கள் அம்மா அப்பா படுக்கிற இடத்துக்கு போய் நான் அது மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம்தான் எங்கள் அப்பாவை பார்த்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நினைவே வருது, இந்த மாதிரி இது கனவு, இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அழுதுகிட்டே நான் எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து சொல்கிறேன், இது மாதிரி ரொம்ப மோசமான கனவு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ உண்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்தது வந்து எங்கள் பாட்டி தான், எங்கள்
அம்மாவோட அம்மா தான். அவங்களுக்கு வந்து ஒரு 56 வயசு, 56 இல்லை, ஒரு 60 வயசு அது மாதிரி இருக்கும். எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும்போதோ, இல்லை அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் அலையும் போதோ, இல்லை அவங்க டெய்லி மாத்திரை எடுக்கும்போதோ, இல்லை அவங்க மன ரீதியாக கஷ்டப்படும் போதோ, இல்லை அவங்க வந்து எப்படியா இருந்தாலும் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுறதாகட்டும், இல்லை உட்காந்து அவங்களால எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதாகட்டும், இல்லை இப்போ ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு வாரம் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நான் அவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவங்க கூட தான் இருந்தேன். அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து மண்டை ஃபுல்லாக என்ன ஓடிட்டுருக்குன்னா, அவங்க இத்தனை வருஷமாக என் கூட இருந்துட்டாங்க, நான் பிறந்ததுலேருந்து. இப்போ அவங்க இல்லாமல் நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ போகிறேன்? ஐ மீன் லைக் அப்படி இல்லை, அவங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு அப்படின்னு இல்லை. பட் இத்தனை வருஷமாக ஒருத்தவங்க நம்ம கூட இருந்து அவங்களோட ஊர் சுற்றினதாகட்டும், இல்லை அவங்களோட சண்டை போட்டதாகட்டும், இல்லை அவங்களோட அழுததாகட்டும், இல்லை அவங்களோட கதை பேசுனதாகட்டும், அது எல்லாமே வந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்ப்ளிட் செகண்டில் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவங்க ஒரு வேளை இல்லைன்னு ஆயிட்டா, நீ அப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருந்து தான் ஆகணும். நீ ஏன் நினச்சாலும் உன்னால் மாற்றக்கூடிய விஷயத்தில் வந்து இது அந்த விஷயம் கிடையாது. ப்ளஸ் அதே மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன், இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க இறந்தப்ப அவங்க ஐ மீன் லைக் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி தான் லைக் என்ன மாதிரி தான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் லைக் சிவியர் டிப்ரெஷனுக்கு போய் சைக்கியாட்ரிக் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்து அண்ட் இப்போ தேர் டூயிங் மச் பெட்டர். ஆக்சுவலி என்ன தான் இருந்தாலும் முன்னாடி இருந்தவங்க இப்போ இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக இருந்துட முடியாதுல்ல. அது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி அவங்களோட ஞாபகங்களே இல்லாமல் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் என்ன பண்ண, அவங்க இல்லை. இப்போ நம்ம அது மட்டுமே அவங்க அவனோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்டாக ப்ளே பண்ணியிருந்தாலுமே யூ கான்ட் கோ அரவுண்ட் யூனோ அதை திருப்பி யோசிச்சுட்டு ஒன்றால் இருக்க முடியாதுல்ல. பட் ஒரு கட்டத்து வரைக்கும் நீ அந்த நிலமையில தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சொன்ன மாதிரி டைம் டஸ் ஹீல் சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் ட்ராமா. சில ஆஸ்பெக்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீ அதோடு சேர்ந்து வாழ கற்றுப்பேன்னு தான் சொல்லுவேன் நான். அதே மாதிரி ஒரு நல்ல பாட்டு இருக்குது, அது நல்ல பாட்டா கெட்ட பாட்டான்னு தெரியல, ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். டெத் பெட்டுன்னு ஒரு பாட்டு, வாய்ப்பு இருந்தால் கேட்டு பாருங்கள். அந்த பாட்டு எதை பற்றினா, அவன் ஒரு லவ்வர் இருப்பான். அந்த லவ்வர் இறந்ததுக்கப்புறம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அவன் வந்து ஒரு ஆறுதலாக பாட்டு எழுதியிருப்பான். நான் இல்லாமல் இருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகான பாட்டு, டெத் பெட்டுன்னு. முடிஞ்சால் கேளுங்க.